ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம எப்பவுமே நம்ம சேனலில் கண்டென்ட் வீடியோஸ் பேஸ் பண்ணி தான் பார்ப்போம். இதில் கண்டென்ட் இல்லாமல் ஜென்ரலாக ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணணும், உங்ககிட்ட கொஞ்சம் நேரம் பேசணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். இப்போ நம்ம இந்த வீடியோவில் மெயினாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் இவ்வளோ நாள் நான் ப்ரிப்பேர் பண்ணதில் நிறைய பேருக்கு நான் கைட் பண்ணியிருக்கேன், நிறைய பேருக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இதில் நமக்கு என்ன மாதிரியான மிஸ்டேக்ஸ் நான் பண்ணேன். இப்போது நான் இன்னும் எந்த போஸ்டிங்லேயும் இல்லை. ஓகே, நான் இந்த எக்ஸாமும் கிளியர் பண்ணலை. இப்போ நான் என்ன மாதிரியான மிஸ்டேக்ஸ் பண்ணேன், எதனால என்னால் கிளியர் பண்ண முடியல, அதுக்கப்புறம் நான் சொல்லிக் கொடுக்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ் என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க, என்ன ரீசன் சொல்கிறாங்க கிளியர் பண்ணதுக்கு அப்படின்னு சொல்கிற அந்த முக்கியமான பாயிண்ட்ஸ், இதுக்கெல்லாம் என்ன மாதிரியான சொல்யூஷன் இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ நான் ஒரு பிகினராக இருக்கேன், எப்படி நான் ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் கிளியர் பண்ணணும், இல்லை நான் ஆல்ரெடி படிச்சுட்ருக்கேன், நான் என்னென்ன விஷயத்தை மாற்றிக்கிட்டால் நான் கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும், இல்லை இதான் என்னோடய லாஸ்ட் அட்டெம்ப்ட், வேறு வழியே இல்லை, நான் கிளியர் பண்ணணும், எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கள் எப்படி கிளியர் பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்கன்னா அதுக்கான சொல்யூஷன். இது எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் கடைசி வரைக்கும் பார்க்கணும். இடையில ஸ்கிப் பண்ணிவிட்டு போனீங்கன்னா அதனால் எந்த யூஸுமே கிடையாது. நான் இப்போவே சொல்கிறேன், இதெல்லாம் தான் நான் சொல்ல போகிறேன், இதெல்லாம் என்னென்ன விஷயங்கள் நான் சொல்ல போகிறேன். இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், இல்லைனா இப்போவே ஸ்கிப் பண்ணிட்டு நீங்கள் போய் படிக்கிறதை கண்டினியூ பண்ணலாம். ஓகேவா, நம்ம இந்த வீடியோ அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதில் நான் ஒரு சில முக்கியமான பாயிண்ட்ஸ் ஷேர் பண்ணுறேன். அது எல்லாருக்கும் செட் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது. மேக்ஸிமம் பீப்புளுக்கு இது செட் ஆகும். இதை நம்ம ஃபாலோ பண்ணோம்னாலே கண்டிப்பாக நம்ம கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா, நீங்கள் 2 அட்டெம்ப்ட் 3 அட்டெம்ப்ட் இருக்குது எனக்கு, இல்லை இப்போ நான் தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு எந்த பிரச்சனையும் கிடையாது. எல்லாமே ஒன்று தான். எப்போ நம்ம 100% எஃபர்ட் போடுறோமோ அதுதான் நம்மளோட ஃபஸ்ட் அட்டெம்ப்ட். அந்த அட்டெம்ப்ட்டில் நம்ம கண்டிப்பாக கிளியர் பண்ணிடுவோம். நம்ம எஃபர்ட் சரியாக போடாதனால தான் நமக்கு அட்டெம்ப்ட்ஸ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா, அதனால் எல்லாருமே ஒரே லெவலாக தான் நான் பார்க்குறேன். இப்போ எல்லாருக்குமான முக்கியமான பாயிண்ட்ஸ் தான் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதில் ஃபஸ்ட் ஒன் ஸ்டாப் ஸ்க்ரோலிங். இப்போது ஒரு அடிக்ஷன் மாதிரி எல்லாருமே ஆகிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் அப்படிங்கிறது, இப்போது இந்த யூடியூப்பில் இருக்கக்கூடிய ஷார்ட் வீடியோஸ், இன்ஸ்டாகிராமில் இருக்கக்கூடிய ரீல்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறது நமக்கு ஒரு விதமான நம்மளோட டைம் வேஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்குது. ஓகேவா, ஒரு சிலருக்கு இது கேட்கும் போது என்ன பூமர் அங்கிள் மாதிரி பேசிகிட்டு இருக்கான், கிரிஞ்சு மாதிரி பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு மாதிரி தோணலாம். பட் நீங்களே ஒரு நிமிஷம் யோசித்து பார்த்தீங்கன்னா, இது ரியலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது தெரியும். நம்ம இப்போ படிச்சுட்டு இருப்போம், ஒரு புக்கை ஓப்பன் பண்ணி வச்சு படிப்போம், சின்ன ஒரு மெசேஜ் வரும், அந்த மெசேஜ் என்னென்னு பார்க்கலான்னு போகும்போது இப்போ யூடியூப்லேயே ஒரு வீடியோ பார்க்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த வீடியோ பார்க்க போகும்போது டக்குன்னு பார்த்து ஏதோ ஒரு ஷார்ட் வீடியோ வந்திருக்கும். அந்த ஷார்ட் வீடியோ உள்ளே போய் பார்த்துருப்பீங்க. அதை பார்த்துட்டு உங்கள் கை ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா ஸ்க்ரோல் ஆகும். ஒரு வீடியோ பார்க்க போனோம், நீங்கள் 10 வீடியோ 20 வீடியோன்னு பார்த்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு ரியலைஸ் ஆகும், நம்ம எதுக்காக யூடியூப் ஓப்பன் பண்ணோம், நம்ம எதுக்கு இந்த வீடியோக்குள்ளே வந்தோம், எதுக்கு இத்தனை வீடியோ நம்ம பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே ஒரு கன்ஃபியூஷன் ஆகி திரும்பியும் அப்புறம் புக் எடுத்து படிப்பீங்க. எதுக்காக புக் எடுத்து படிச்சுட்டு இருந்தோம், எந்த லைன் படிச்சுட்டு இருந்தோங்கிறதே மறந்து போயிடும். அதனால் இந்த ஸ்க்ரோலிங் பண்ணுற விஷயத்தை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும், பெட்டர் மைண்ட் செட் இருக்கும். ஃபோனை கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு படிச்சிங்கனாலே நமக்கு கான்செப்ட்ஸ் அப்படிங்கிறது நல்லா தெளிவாக படிக்க முடியும், சீக்கிரம் நம்ம படிக்கணும்னு நினச்சதை முடிக்க முடியும். இப்போ ப்ரெசென்ட்டில் நம்ம ஃபேஸ் பண்ணுற ஒரு முக்கியமான ப்ராப்ளம் இந்த ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே உட்காந்துருக்குது. ஓகேவா, இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணுறது, அதுக்கப்புறம் யூடியூப் ஸ்க்ரோல் பண்ணிட்டே உட்காந்துருக்குது. இந்த 2 விஷயத்த நான் சொல்கிறேன். இதை ஸ்டாப் பண்ணுங்கள். பார்க்குற மாதிரி இருந்தால் ஒரு ஃபுல் வீடியோ பாருங்கள். இப்போ ஒரு காமெடி பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஃபுல் வீடியோ, இப்போ வடிவேல் காமெடி அப்படின்னா ஒரு அரை மணி நேரம் வீடியோ இருக்கும், அந்த ஃபுல் அரை மணி நேரம் வீடியோ பாருங்கள். ஒரு படத்தோட முக்கியமான சீன் பார்க்குறீங்கன்னா அது ஃபுல் வீடியோ இருக்குல்ல, அதை பாருங்கள். இந்த ஷார்ட் வீடியோஸ் பார்க்குறத கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிங்கன்னா உங்களோட மைண்ட் செட் அப்படிங்கிறது பெட்டராக இருக்கும். எதனால் அப்படின்னா, இப்போது ஒரு ஃபஸ்ட்டு வீடியோ ஒரு சந்தோஷமான வீடியோ வருதுன்னு வச்சுக்கோங்க, அதை சந்தோஷமான ஒரு மைண்ட் செட்டில் பார்ப்பீங்க. அடுத்த வீடியோ கொஞ்சம் ஒரு எமோஷனலாக இருக்கும், அப்போ எமோஷனலாக ஃபீல் ஆகும். அடுத்த வீடியோ நமக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு வீடியோவாக இருக்கும். இந்த மாதிரி மைண்ட் டிஃப்ரெண்ட்டான விஷயங்களை திரும்ப திரும்ப பார்க்கும்போது மைண்ட் ஒரு நிலையிலே இருக்காது. ஒவ்வொரு நேரத்துலையும் ஒரு மாதிரியான மைண்ட் செட்டாக மாறிட்டு இருக்கும். அப்போது இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம மைண்ட் செட் திரும்ப புக் எடுத்து படிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் செட்டே வராது. அதுக்காக தான் சொல்கிறேன், இந்த ஸ்க்ரோல் பண்ணுற விஷயத்த ஸ்டாப் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு நிறைய டைம் சேவ் ஆகும். அடுத்தது பெசிமிஸ்டிக் பர்சன், ஆப்டிமிஸ்டிக் பர்சன். இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, பெசிமிஸ்டிக் பர்சன் அப்படின்னா ஏதாவது ஒரு குறை சொல்லிட்டு, ஏதாவது ஒரு ரீசனை சொல்லிட்டு ஒரே இடத்துல சுற்றிட்டு இருப்பாங்க. ஆப்டிமிஸ்டிக் பர்சன் அப்படின்னா இதில் நமக்கு என்ன பெட்டரான விஷயங்கள் இருக்குது, நம்மளை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், இந்த மாதிரியான விஷயங்களை யோசிக்கிறவங்க ஆப்டிமிஸ்டிக் பர்சனாக இருப்பாங்க. இப்போ இதில் நீங்கள் எந்த மாதிரியான பர்சனாக இருக்க போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். இப்போது பெசிமிஸ்டிக் பர்சனுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்போ ஒரு கிணத்துல நிறையா தவளைங்க இருக்கும். ஓகே, அதில் ஒரு தவளை மட்டும் நம்ம வெளியே எப்படியாவது போயிடணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும். ஆனால் மற்ற தவளைங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா, இதுலேருந்துலாம் எப்படி வெளியே போக முடியும், நீ இங்கேயே இரு, இதை தாண்டிலாம் நீ ஒன்றும் போக வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க.
அதே மாதிரி தான் நம்மளை சுற்றி இருக்கும் போதுமே வந்து நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, நீங்கள் உன்னால இது படிக்க முடியாது, இதை தூக்கி போட்டு வேறு வேலைக்கு போ அப்படின்னு சொல்லி தான் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம ஒரு ஆப்டிமிஸ்டிக் பர்சனை யோசித்து பார்த்தோன்னா இதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் என்ன, இதுலேருந்து நான் வெளியே போனேன் அப்படின்னா எனக்கு என்னெல்லாம் கிடைக்கும், இதை யோசிக்கிறவங்கள தான் நம்ம ஆப்டிமிஸ்டிக் பர்சன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி யோசிக்கிறவங்களால மட்டும்தான் அடுத்த லெவலுக்கு போக முடியும். இல்லைன்னா நீங்கள் இந்த இடத்துலையே சுற்றிக்கிட்டே தான் இருப்பீங்க. இதையே படிச்சுட்டு இதையே டெஸ்ட் போட்டு 2 வருஷம் 3 வருஷம்னு வந்து உங்களோட டைம் தான் வேஸ்ட் ஆகுமே தவிர எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இருக்காது. இப்போ நீங்கள் எந்த மாதிரியான பர்சனாக இருக்க போகிறீங்க, ரீசன் சொல்லிவிட்டு இங்கேயே சுற்ற போகிறீங்களா, இல்லை உங்களோட ப்ராப்ளம்ஸ் என்னென்னு ஐடென்டிஃபை பண்ணி அதை சரி பண்ணி அடுத்த லெவல் போக போகிறீங்களா அப்படிங்கிறத நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். அடுத்தது யுவர் ஏஜ் அண்ட் பீஸ்ஃபுல் மைண்ட் செட் மேட்டர்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு நம்மளோட ஏஜ். ஒரு சிலருக்கு ஏஜ் ஆல்ரெடி முடிஞ்சிருக்கலாம், ஒரு 28, 29, 27 இந்த ஏஜில் இருக்கோன்னா நமக்கு இதுதான் லாஸ்ட் அட்டெம்ப்ட் அப்படின்னு நினைக்கலாம். இப்போ ஒருவேளை நம்ம 20 வயசு 21, 22 அப்படி இருக்கோம் அப்படின்னா நம்மளோட இப்போ தான் ப்ரிப்ரேஷனோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ். ஓகே, இந்த மாதிரி எல்லா மைண்ட் செட் இருக்கவங்களும் கலந்து தான் நம்ம இந்த ப்ரிப்ரேஷன் அப்படிங்கிறது பண்ணுறோம். இப்போது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கவங்களுக்கு என்னோட அட்வைஸ் என்ன அப்படின்னா, நம்ம இந்த 20 to 30 அப்படிங்கிறது தான் நம்ம ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்க வேண்டிய ஒரு ஏஜ். இந்த பீரியடில் தான் நம்ம வந்து ப்ரிப்ரேஷன் அப்படிங்கிறதுக்கு வரும். அப்போது இந்த டைமில் வந்து நம்ம லைஃப்பை ஃபுல்லாக ஒரு 22, 23, 24, 25, 26 இந்த ஏஜ் ஃபுல்லாமே வந்து நம்ம ப்ரிப்ரேஷனுக்கே போட்டோம் அப்படின்னா லைஃப்பில் திரும்பி பார்த்தா என்ஜாய்மெண்ட் அப்படிங்கிறது ஒன்று இருக்கவே இருக்காது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் 22 ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா 23 போஸ்டிங் வாங்கியிருக்கணும். 23 ஸ்டார்ட் பண்ணால் 24 போஸ்டிங் வாங்கியிருக்கணும். அதுக்கு முன்னாடியே போஸ்டிங் வாங்கிட்டா பெட்டர். ஓகேவா, இதுக்கு மேலேயும் லேட் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் கிளியர் பண்ணுறதான் பெட்டர். நீங்கள் இப்போது உங்களுக்கு நிறைய விஷயம் உங்களை சுற்றி இருக்கும், எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும். நீங்கள் கிளியர் பண்ணுறது கம்மி பண்ண அட்டெம்ப்ட் இன்க்ரீஸ் ஆக உங்களை சுற்றி இருக்க எல்லா விஷயங்களுமே மாறும். உங்களை என்கரேஜ் பண்ணவங்களே வந்து போதும், இதுக்கு மேலே நீ படிக்க வேணாம், வேறு வேலைக்கு போன்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே, அப்போது இருக்கிற டைம்லேயே வந்து கிளியர் பண்ணிட்டு போகிறது பெட்டர். அதுக்கப்புறம் பீஸ்ஃபுல் மைண்ட் செட். நம்ம மைண்ட் செட் எப்படி இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் நம்மளால் ப்ரிப்ரேஷனில் அதிக இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது கொடுக்க முடியும். இப்போது ஒரு சிலருக்கு கடன் பிரச்சனைகள் இருக்கலாம், ஒரு சிலருக்கு பர்சனல் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், ஒரு சிலருக்கு வீட்டில் வந்து நிறைய பிரச்சனைகள் போயிட்டுருக்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு மைண்டுக்குள்ளேயே நிறைய விஷயங்கள் ஓடிட்டுருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அந்த பிரச்சனை அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட். ஆனால் வந்து நம்ம ஒரு டார்கெட் நோக்கி ஓடும்போது அதை பற்றி அதிகமாக யோசிக்கும் போது மட்டும்தான் நம்மளால் அதில் ஜெயிக்க முடியும். நம்ம இதை தவிர இதை சுற்றி நிறைய பிரச்சனைகள் வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா இது நமக்கு ஒரு பெரிய விஷயமாவே தெரியாது. ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு கடன் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு சொல்யூஷன் என்ன, இப்போதைக்கு ஒரு டெம்பரரி சொல்யூஷன் ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம ப்ரிப்பரேஷனை முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம அதுக்கு ஃபுல் ஃபோக்கஸ்டாக உட்காந்து அந்த பிரச்சனையை சரி பண்ணலாம். ஓகே, இப்போ அதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை யோசிங்க. உங்கள் வீட்டில் போய் சொல்லுங்கள், உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட பேசுங்க, இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, எனக்கு இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுங்கள், நீங்கள் எனக்கு 6 மாதம் ஹெல்ப் பண்ணிங்க அப்படின்னா என்னோடய லைஃபே நான் காப்பாற்றிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் போய் பேசுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க சப்போர்ட் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. ஓகேவா, ஆரம்பத்தில் திட்டினாலும் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படிங்கிறத அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லிட்டீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்போது உங்களுக்கு ஏஜும் முக்கியம், இந்த சீக்கிரமே கிளியர் பண்ணணும், அதுக்கு உங்களோட மைண்ட் செட்டும் ரொம்ப முக்கியம். இது ரெண்டுமே சரி பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரியான சுச்சுவேஷன் இருக்கும், ஒரு மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரியான பிளான்ஸை வந்து நீங்கள் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அடுத்தது ஸ்ட்ராட்டஜி. எல்லாருமே கேட்குறது இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி கிளியர் பண்ணுறது அப்படி இப்படின்னு சொல்லி ஒன்று கேட்பாங்க. ஆனால் நம்ம அந்த ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ஃபாலோ பண்ணுவானோம்னா ஃபாலோவே பண்ண மாட்டோம். ஒரு மாதத்துக்கு ஒரு பிளான் போடுவோம், இன்னும் இந்த ஒரு வாரத்துக்கு இங்கிலீஷ் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ் எடுப்போம், ஒரு 3 லைன் 4 லைன் படிப்போம், ஒரு 3 பேஜ் 4 பேஜ் படிப்போம். இன்னும் நல்லா படிக்கிறவங்களா இருந்தால் ஒரு 1 வீக் நல்லா படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஞ்ச நேரத்தில் சரி வேறு படிக்கலாமா, வெக்காப்ஸ் படிச்சுட்ருக்கோம், சரி கிராமரை முடிச்சிடுவோம், சரி கிராமரில் பாதி தான் இருக்குது, சரி நம்ம ஜிஎஸ்ல மார்க் கம்மியாச்சுல அன்றைக்கி, இப்போ ஹிஸ்ட்ரி எடுத்து படிப்போம், சரி ஹிஸ்ட்ரி படித்தா கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது, சயின்ஸ் எடுத்து படிப்போம், இல்லை மேக்ஸில் நம்ம ஏதாவது ஒரு சம் எடுத்து போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்விட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஓகேவா, பிளானை வந்து ப்ராப்பரான பிளான் தான் அவங்க வச்சுருக்கிறது, நல்ல பிளானாக இருக்கும். ஆனால் அது எக்ஸிக்யூஷனில் வந்து நிறையா மிஸ்டேக்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். அப்போ என்ன பண்ணணும்னா டைம் அலாட்மெண்ட் அப்படிங்கிறது கொடுக்கணும். அதுக்குன்னு இந்த டைம் தான், நான் 1 மணி நேரம் வந்து இங்கிலீஷ் படிக்க போனால் 1 மணி நேரம் இங்கிலீஷ், அடுத்த ஒரு 1 மணி நேரம் வந்து நான் ஆப்டி சால்வ் பண்ண போகிறேன்னா அதுதான் சால்வ் பண்ண போகிறேன். இந்த மாதிரி ஒரு ஃபிக்ஸ்டான ஸ்ட்ராட்டஜி இருக்கணும், மாற்றிக்கிட்டே இருக்கக்கூடாது. உட்காருங்க, ஒரு நாள் உட்காருங்க, ஒரு 2 நாள் கூட எடுத்துக்கோங்க, ஃபுல்லாக உட்காந்து பிளான் பண்ணுங்கள். எனக்கு எது பெட்டர், நான் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணலாம், என்னென்ன வீடியோஸ் அவைலபிளாக இருக்கோ எல்லா வீடியோஸையும் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கான ஒரு பிளானை வந்து க்ரியேட் பண்ணுங்கள். அந்த பிளானை க்ரியேட் பண்ணி அதுக்கப்புறம் அதை வந்து என்ன ஆனாலும் மாற்றக்கூடாது. எக்ஸாம் வரக்குள்ளே என்ன ஆனாலும் அதை மாற்றாமல் அதை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிங்கன்னா மட்டும்தான் நம்மளை கிளியர் பண்ண முடியும். அதனால் ஒரு ஃபிக்ஸ்டான ஸ்ட்ராட்டஜி வச்சுக்கோங்க, அதை அடிக்கடி மாற்ற ட்ரை பண்ணாதீங்க. ஓகே, ஒரே ஸ்ட்ராட்டஜி தான். அடுத்தது ரிவிஷன்.
ஓகே, இப்போ இந்த ரிவிஷன் அப்படிங்கிறது கேட்கும் போதே ஒரு மாதிரி இருக்கும், என்ன ரிவிஷன் எல்லாரும் இதே தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அதோட இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது அவ்வளோ முக்கியம். இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ 2+3 அப்படின்னு சொல்லி நான் உங்ககிட்ட கேட்டேன்னு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? 2+3 5. என்ன இதெல்லாம் ஒரு கொஷினா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதே வந்து நான் ஒரு 11th 12th படிக்கிற பையன்கிட்ட சொல்கிறேன், அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா 2+3 5 அப்படின்னு சொல்லிடுவான். இதே நான் ஒரு 6th பையன்ட்டு போனேன்னா வந்து 2+3 2 3 5 அப்படின்னு சொல்லுவான். இதே நான் ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி பையன்கிட்ட போய் கேட்டேன் அப்படின்னா 2 in the finger 3 in the mind after 2 3 4 5 இப்படி சொல்லுவான். ஓகேவா? இப்போது கொஷின் ஒன்று தான், ஆனால் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் பையனுக்கு அந்த விஷயம் வந்து ஒரு பெரிய விஷயம், அதை அவன் கால்குலேட் பண்ணி தான் சொல்லணும். இதுவே நம்ம ஒரு 12th ஸ்டாண்டர்ட் பையனோ 10th ஸ்டாண்டர்ட் பையனுக்கோ அவன் வந்து அந்தளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பான். ஓகேவா? அவன் நிறைய சம்ஸ் போட்டிருப்பான். அப்போ அவனுக்கு வந்து 2+3ங்கிறது ஒரு சின்ன விஷயம் தான், 5. நமக்கு வந்து அது ஒரு விஷயமே கிடையாது. 2+3லாம் ஒரு விஷயமா? அப்படி தான் நம்ம மைண்ட் செட்டில் இருக்கோம். எதனால் இப்படி ஆகுது அப்படின்னா, நம்ம அதை ரிப்பீட்டடாக அதை பண்ணிக்கிட்டே இருந்திருக்கோம். பல தடவை 2+3 2+3 2+3 சால்வ் பண்ணி அது ஒரு விஷயமாவே தெரில. அதே மாதிரி தான் நமக்கு மேக்ஸாக இருந்தாலும் சரி, ஆப்டியாக இருந்தாலும் சரி மேக்ஸ் ஆப்டியில் ஒன்று தான், மேக்ஸு, ரீசனிங், ஜிஎஸ், இங்கிலீஷ் எல்லாத்துக்குமே ரிவிஷன் யார் ப்ராப்பராக பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் போஸ்டிங். ஓகே, உங்கள் பக்கத்தில் ஒருத்தன் இருக்கான், அவன் வந்து என்னை விட நல்லா போடுறான், நம்ம 2 பேரும் ஒன்றா தான் படித்தோம், அவன் என்னை விட நல்லா ஸ்கோர் பண்ணுறான் அப்படின்னா அவன் உங்களை விட கொஞ்சம் அதிகமாக ரிவிஷன் பண்ணியிருக்கான் அப்படின்னு அர்த்தம். நம்ம நிறையா படிக்கிறோம், எல்லாருமே நிறையா படிக்கிறோம், ஆனால் யார் கரெக்டாக ரிவிஷன் பண்ணுறாங்களோ அவங்களால மட்டும்தான் ஸ்கோர் பண்ண முடியுது. ஓகேவா? நமக்கு அந்த எக்ஸாமில் போய் எக்ஸாம் ப்ரெஷரில் ஒரு விஷயத்தை வந்து டக்குன்னு போட்டு அவன் என்ன மாதிரியான கொஷின் கேட்டாலும் அதை அப்ரோச் பண்ணி சால்வ் பண்ண தெரியணும் அப்படின்னா அதுக்கேற்ற ப்ராப்பரான ப்ராக்டிஸ் இருந்தால் மட்டும் தானே முடியும். ஓகே, அதனால் ரிவிஷன் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம். நீங்கள் படிக்கிறது 30% இருந்தால் ரிவிஷன் பண்ணுறது 70% இருக்கணும். ரிவிஷனுக்கு தான் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஓகேவா? எல்லாருமே உட்காந்து படிக்கிறதுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு ரிவிஷன் கொஞ்சமாக பண்ணுவாங்க. ரிவிஷன் அதிகமாக பண்ணுங்கள், படிக்கிறத கொஞ்சமாக வச்சுக்கோங்க. ஓகே, அதுவே நமக்கு போதுமானது. அடுத்தது ஸ்டடி டைம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ்டாக ஸ்ட்ராட்டஜி போட்டுட்டு இந்த டைம் தான் நான் படிக்கணும்னு ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த டைம் தான் படிக்கணும். ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் படித்தே ஆகணும். ஒர்க் பண்ணிகிட்டே படிக்கிறவங்களா இருந்தால் நீங்கள் உங்கள் ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மினிமம் ஒரு 10 ஹவர்ஸாவது பிளான் பண்ணணும். ஓகே, நம்ம 10 ஹவர்ஸ் டெய்லி படித்தோம்னா தான் நம்ம இருக்கிற டைமில் நம்மளால் கிளியர் பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு டைமிங்கில் ஃபிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த டைமிங்குள்ளே அதை முடிச்சிடணும். இல்லை முடிக்க முடியலனாலும் அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு அடுத்ததுக்கு போயிடணும். ஓகேவா? நீங்கள் அங்கேயே அதையே உட்காந்துட்டு இப்போ இங்கிலீஷில் நான் வந்து வெக்காப்ஸ் 50 படிக்கணும்னு நினைக்கிறேன், ½ அன் ஹவரில் படிக்கணும்னு பிளான் பண்ணுறேன், ½ அன் ஹவரில் என்னால் 30 தான் படிக்க முடியுது. அப்போ அப்படியே விட்டுட்டு நீங்கள் அடுத்து என்ன பண்ணணும், அடுத்த டாபிக் என்ன பிளான் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதுக்கு போயிடணும். இப்போ நீங்கள் இதுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு போட்ட பிளானும் அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போயிட்டுருக்கும். ஒன்று ப்ராப்ளம் ஆகிறதுனால மற்ற எல்லா டாப்பிக்குமே அது வந்து அஃபெக்ட் ஆகும். அப்போ இதில் 50 படிக்க பிளான் பண்ணுறீங்க, 30 தான் படிக்க முடிஞ்சது, பெட்டர் 30 படிச்சிருக்கோம்ல, அது போதும். அடுத்த டாப்பிக்கில் போய் அதையாவது அந்த டைமிங்குள்ளே கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணணும். ஓகேவா? இப்போ ஒன்றை வச்சு இன்னொன்று அஃபெக்ட் பண்ணக்கூடாது, அதுதான் முக்கியம். அடுத்தது கம்யூனிட்டி. இப்போ இந்த கம்யூனிட்டி அப்படிங்கிறது நம்ம எதை சொல்ல வரோம் அப்படின்னா நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள தான் சொல்கிறோம். சுற்றி இருக்கிறது நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸு, நம்ம எல்லாருமே தான். நம்ம என்ன மாதிரியான கம்யூனிட்டியை டெவலப் பண்ணி வைக்கணும், இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணுற வரைக்கும் நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாருமே நம்ம எக்ஸாமை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கணும். ஓகேவா? எக்ஸாம் பற்றி பேசுகிறவங்களா இருக்கணும், எக்ஸாமை கிளியர் பண்ணணுங்கிற மைண்ட் செட்டில் இருக்கணும். மெயினாக நம்ம பக்கத்தில் இருக்கவன் எக்ஸாமை கிளியர் பண்ணணும், அதுக்கு என்ன பண்ணணும்னு யோசிக்கிற ஒரு பர்சனை நம்ம பக்கத்தில் வச்சுக்கிட்டா மட்டும்தான் நம்மளும் அதை நோக்கி யோசிப்போம். நாளைக்கு படிச்சுக்கலாம், இன்றைக்கி படத்துக்கு போகலாம், ஏதாவது சாப்பிட போகலாமா, அங்கே போகலாமா, இங்கே போகலாமா, ஊருக்கு போகலாமா, அன்றைக்கி அந்த பொண்ணு வந்துச்சு, இன்றைக்கி இந்த பொண்ணு வந்துச்சு, இந்த மாதிரி நம்ம எக்ஸாம் ரிலேட்டடாக பேசாமல் சுற்றி இருக்க விஷயத்தையே பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னா நம்மளும் என்ன பண்ணுவோம், நம்ம ஃப்ரெண்டு, அப்போ அவன் பேசுறதுக்கு நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல, நம்மளும் அது கூட சேர்ந்து உட்காந்து பேசிகிட்டு இருப்போம். அப்போது எது இம்பார்ட்டன்ட், அந்த இம்பார்ட்டண்டான விஷயத்தை யார் பேசுகிறாங்க அவங்க கூட இருங்க. ஓகே, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாரையும் அவாய்ட் பண்ணி யாருமே வேண்டான்னு தனியாக போக சொல்லலை. நம்ம இந்த ப்ரிப்ரேஷன் பீரியடில் நம்மளை சுற்றி இருக்க எல்லாருமே எக்ஸாமை பற்றி பேசுகிறவங்களாகவும் எக்ஸாமை ஃபோக்கஸ் பண்ணுறவங்களாகவும் எப்படியா இந்த வருஷம் கிளியர் பண்ணி ஆகணுங்கிற மைண்ட் செட்டில் இருக்கவனை பக்கத்தில் வச்சுட்டிங்கன்னா என்னானாலும் நீங்கள் கிளியர் பண்ணிடுவீங்க. நீங்கள் கிளியர் பண்ணினாலும் உங்களை அவனை கூட்டு போய் கிளியர் பண்ண வச்சிடும். ஓகே, அந்த மாதிரியான ஒரு நல்ல கம்யூனிட்டியை க்ரியேட் பண்ணுங்கள். நீங்கள் நிறைய குரூப்ஸ் பார்ப்பீங்க, நம்ம சேனலோட டெலகிராம் குரூப்லேயே இருக்குது. அப்போ யார் ஆக்டிவாக இருக்காங்க, எக்ஸாம் பற்றி கேட்பாங்க நிறைய பேர், வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து சொல்லுங்கள், இந்த புக் எப்படி ஃபாலோ பண்ணலாம், இதை எப்படி ஃபாலோ பண்ணலாம், அந்த மாதிரி பேசுகிறாங்களா அவங்கக்கிட்ட நீங்கள் கம்யூனிகேட் பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, உங்களோட ஐடியாவை சொல்லுங்கள், நம்ம டிஸ்கஸ் பண்ணி படிக்கலாம், எந்த புக் ஃபாலோ பண்ணுறீங்க, இப்படி பேசலாம். ஓகே, அந்த மாதிரி ஒரு நல்ல கம்யூனிட்டியை க்ரியேட் பண்ணி நீங்கள் எக்ஸாம் அப்படிங்கிறத அப்ரோச் பண்ணுங்கள். அடுத்தது நோட்ஸ் மேக்கிங். ஓகே, இப்போது நம்மளோட எக்ஸாம் டைமை பொறுத்து தான் நம்ம நோட்ஸ் மேக்கிங் அப்படிங்கிறது வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அதுக்குன்னே நம்ம நிறையா டைம்
வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. இப்போ ஜிஎஸ்லாம் படிக்கிறோம் அப்படின்னா நம்ம அதுக்கு தனியாக க்ரியேட் பண்ணி படிக்கிறதுக்கான டைம் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி, அவ்வளோ டைமும் இல்லை. ஓகேவா? அதனால் என்ன பண்ணணும்னா நீங்கள் அதுலேயே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், இப்போ ஒரு புக் எடுத்து படிக்கிறீங்க அப்படின்னா, இப்போ லூசன் புக் ஜிகேக்கு படிக்கிறீங்கன்னா அது படிக்கும் போதே எதாவது இம்பார்ட்டன்ட் லைன்ஸ் அப்படிங்கிறத ரீட் பண்ணிட்டே வாங்க. ஒரு டாபிக் எடுத்துட்டிங்க, இப்போ ஃபிசிக்ஸில் ஃபஸ்ட்டு டாபிக் படிக்க போகிறீங்கன்னா அந்த டாப்பிக்கை ஒரு தடவை ஃபுல்லாக ரீட் பண்ணிடுங்க. ரீட் பண்ணும் போதே உங்களுக்கு தெரியும்ல இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி அதை அண்டர்லைன் பண்ணிகிட்டே வாங்க. அந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை வந்து நீங்கள் திரும்ப படிக்கும்போது அதை மட்டும் ரிவிஷன் பண்ணிட்டு வந்தால் போதும். ஃபஸ்ட் டைம் படிக்கும்போது தான் ஃபுல்லாக படிக்கணும். செகண்ட் டைம் படிக்கும்போது அதை நீங்களே அண்டர்லைன் பண்ணிட்டு வந்திருப்பீங்கள்ல, அந்த அண்டர்லைன் பண்ணதை மட்டும் தான் படிக்கணும். ஒரு சிலர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த எல்லா லைனையும் உட்காந்து அண்டர்லைன் பண்ணிட்டு இருப்பாங்க, ஹைலைட் எடுத்து இருக்கிற புக்கு பூரா கலர் அடிச்சுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் பண்ண தேவையில்லை. ஃபஸ்ட்டு ஒரு தடவை தெளிவாக ரீட் பண்ணிடணும். இந்த 10 லைன் இருக்குன்னா அந்த 10 லைனில் என்ன கொடுத்துருக்கான்னு முதல்ல உங்களுக்கு தெரியணும். மனப்பாடம் பண்ணுறதோ அதை அப்படி சொல்லலை, புரிஞ்சுக்கிற சொல்கிறேன். அந்த 10 பாயிண்ட்டை புரிஞ்சுக்கணும், என்ன சொல்ல வராங்க அப்படின்னு. யாரோ ஒருத்தன் கேட்குறாங்க இது இந்த என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த 10 பாயிண்ட்டை சொல்ல தெரியணும். அந்த மாதிரி தெரிஞ்சுட்டு இப்போ அந்த 10 பாயிண்ட் படிக்கும் போது இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நமக்கு தெரியும். அதை அண்டர்லைன் பண்ணி அதை ஹைலைட் பண்ணுங்கள், அது மட்டும் போதும். ஓகே, புக்கு ஃபுல்லாக உட்காந்து பெயிண்ட் அடிக்க வேணாம். எது இம்பார்ட்டனோ அண்டர்லைன் பண்ணுங்கள். செகண்ட் டைம் நம்ம அதை படிக்க போகிறோம், எக்ஸாமுக்கு முன்னாடி அதை எடுக்கிறோம் அப்படின்னா அதை ரிவிஷன் பண்ணுறதுக்கு பெட்டராக இருக்கணும். அந்த மாதிரியான ஒரு நோட்ஸை வந்து மேக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது மேக்ஸுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போது நிறைய கோர்சஸில் என்ன பண்ணுறாங்கன்னா அதோட பிடிஎஃப்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி நீங்கள் பிடிஎஃப்ஸை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நம்மளோடதுலேயுமே வந்து இந்த கிராஷ் கோர்ஸ் அப்படின்னு ஒன்று போட்டிருக்கோம். அந்த கிராஷ் கோர்ஸ்க்கான பிடிஎஃப் வந்து நான் டெலகிராமில் ஷேர் பண்ணுறேன். அந்த மாதிரியான பிடிஎஃப்ஸை நீங்கள் என்ன பண்ணணும்னா பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு அதிலே சால்வ் பண்ணி அதை பத்திரமா எடுத்து வச்சிடணும். திரும்ப எக்ஸாம் அப்போ அதை எடுத்து ரிவிஷன் பண்ணுறதுக்கு பெட்டராக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து நார்மலாக சால்வ் பண்ணி என்ன பண்ணீங்க தெரியுமா, ஒரு வீடியோ பார்ப்பீங்க. அந்த வீடியோவில் வந்து என்ன சொல்லியிருக்கானோ அந்த சம்ஸை சால்வ் பண்ணுவீங்க. அப்புறம் அந்த நோட்டத்துக்கு இங்கே ஒன்று போட்டுருவீங்க. திரும்ப வேற ஒரு வீடியோ பார்ப்பீங்க, அவங்க சம்மை சால்வ் பண்ணுவீங்க, தூக்கி போட்டுருவீங்க. இப்போ எக்ஸாம் டைம்லேயோ திரும்ப வந்து நம்ம இப்போ சிம்பிளிஃபிகேஷன் பார்க்கணும், என்ன பண்ணுவீங்க, இதுக்கான பதில் என்னவா இருக்கும் நீங்களே யோசிச்சுக்கோங்க. இப்போ என்ன நிலைமையில் இருக்கீங்க, நீ என்னவா எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி பாருங்கள். உங்ககிட்ட நோட்ஸ் இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், மறுபடியும் உட்காந்து அந்த சம்ஸ்லாம் பார்க்கணும், அந்த மாடல்ஸ்லாம் சால்வ் பண்ணணும். இதுக்கு நீங்கள் முன்னாடியே அதை பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் சால்வ் பண்ணி வச்சுருந்தீங்க, ஒரு சேஃபாக வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை ரிவிஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப 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 பெட்டராக இருக்கும் எக்ஸாம் டைமில். ஓகே, அதனால் இது ரொம்பவே ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. அடுத்தது டூ ஆர் டை, அதுக்கப்புறம் மேக் இட் ஆர் லீவ் இட். ஓகே, இதுக்கான மீனிங் என்னென்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். டூ ஆர் டை அப்படின்னா செய் அல்லது செத்து மடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ நீங்கள் நம்ம டை அளவுக்குலாம் போக தேவையில்லை. ஒன்று நம்ம சக்ஸஸ் பண்ணணும், ஓகேவா, இல்லைனா இந்த சண்டைக்கே வராதிங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். ஓகேவா, ஒன்று ஓடினா கடைசியில் அந்த எண்டுக்கு போயிடணும், இல்லை ஓடாமல் இருக்கணும். நடுவில் போய் நின்றுட்டு நான் அந்த பக்கம் போக மாட்டேன் இந்த பக்கம் போக மாட்டேன்னு ஒரு லெவலில் நம்ம நிற்போம்ல, அந்த மாதிரி எப்போவுமே இருக்கக்கூடாது. நம்ம ரேஸ் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த ரேஸ் வந்து கடைசியில் முடிக்கிற வரைக்கும் நம்ம போடணும். செகண்டாக வரோம், தேர்டாக வரோம், ஃபோர்த்தாக வரோங்கிறது முக்கியம் இல்லை, முதல்ல அந்த ரேஸை கம்ப்ளீட் பண்ணணும், அது முக்கியம். ஓடிட்டு இருக்கும்போது இடையில போகிறேன், நான் இடையில வந்து தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன், நான் இடையில வந்து என் ஃப்ரெண்டை போய் பார்க்க போகணும், இப்படி நம்ம ஒரு ரேஸில் பாதியில் ஓடும்போது சொல்ல முடியுமா? முடியாது. அந்த ரேஸை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா கடைசி வரைக்கும் அந்த ரேஸை முடிக்கணும். ஓகேவா, அதனால் மேக் இட் ஆர் லீவ் இட். ஒன்று கடைசியாக போய் ஜெயிக்கிற அளவுக்கான முயற்சியை பண்ணி கடைசி வரைக்கும் போராடி அந்த சக்ஸஸ் பண்ணுங்கள், ஒரு போஸ்டிங்கை வாங்குங்க. இல்லைனா இப்போவே ஸ்டாப் பண்ணிவிட்டு என்னால் ஹார்ட் ஒர்க்லாம் பண்ண முடியாது, என்னால் புக் எடுத்துலாம் ரெகுலராக படிக்க முடியாது, டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ண முடியாது, ஒரு ஸ்ட்ராட்டஜி இருந்தால் அதை சரியாக ஃபாலோ பண்ண முடியாது, என்னை சுற்றி எப்போவுமே வந்து ஜாலியாக இருக்கவங்கள தான் வச்சுவேன், நான் அடிக்கடி படத்துக்கு போவேன், படிக்க மாட்டேன், ஃபோனை வச்சுட்டு ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே உட்காந்துட்ருப்பேன், இந்த மாதிரியான மைண்ட் செட் இருக்குன்னா இப்போவே ஸ்டாப் பண்ணிட்டு நீங்கள் படிக்கவே வேணாம். நீங்கள் நினச்சது எல்லாமே சந்தோஷமாக பண்ண முடியும் மற்ற ஜாபுக்கு போகிற மாதிரி இருந்தால். இந்த ஜாபுக்கு போகணும், நான் இதை கிளியர் பண்ணணும் அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் பண்ணி தான் ஆகணும். இது பண்ணலைன்னா கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியாது. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அடுத்த வருஷம் பார்க்கும்போது இந்த பாயிண்ட்ஸ்லாம் நான் ஃபாலோ பண்ணேன், நீங்கள் கிளியர் பண்ணேன்னு என்கிட்ட சொல்ல முடியும். இல்லைனா அடுத்த வருஷம் நீங்கள் சொன்னதில் நான் அதெல்லாம் பண்ணலை, இனிமேல் நான் அதை பெட்டராக பண்ணுவேன், நான் கண்டிப்பாக இந்த தடவை கிளியர் பண்ணிடுவேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியும். இந்த 2 விஷயம் தான், எந்த இடத்துல நீங்கள் இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் என்னோடய அட்வைஸ், நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சது. அட்வைஸ் இல்லைனாலும் ஒரு சஜஷனாக எடுத்துக்கோங்க. நான் பண்ண மிஸ்டேக்ஸ் இதெல்லாமே வந்து ஜென்ரலாக நான் பண்ண மிஸ்டேக்ஸ் தான், இது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் யாரும் பண்ணிடாதீங்க. ஃபஸ்ட் அட்டம்ப்டை கிளியர் பண்ணணும்னு நினைக்கிற எல்லாருமே இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகணும். கண்டிப்பாக எல்லாருமே கிளியர் பண்ணிடுவீங்க, இதை ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.